2 சட்டப்பேரவை தொகுதிகளில் நியமிக்கப்பட்டிருக்கின்ற பாக ஒருங்கிணைப்பாளர்கள் கலந்துரையாடல் கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்து தலைமை பொறுப்பினை ஏற்றிருக்கின்ற மாவட்ட கழகத்தினுடைய மதிப்பிற்குரிய செயலாளர் அன்பு சகோதரர் வல்லூர் ரமேஷ் ராஜ் அவர்களே, வரவேற்புரை நிகழ்த்தியிருக்கின்ற மாவட்ட கழகத்தினுடைய அவைத்தலைவர் அண்ணன் பகலவன் அவர்களே, கும்மிடிப்பூண்டி தெற்கு ஒன்றிய செயலாளர் ஆனந்தகுமார் அவர்களே, மாவட்ட கழகத்தினுடைய நிர்வாகிகள் அன்பிற்குரிய சகோதரி உமா மகேஸ்வரி அவர்களே, கதிரவன் அவர்களே, ரமேஷ் அவர்களே, சுப்பிரமணி, குணசேகரன், வெங்கடாஜலம், 2026ஆம் ஆண்டு சட்டப்பேரவை தேர்தலை எப்படி எதிர்கொள்ளப் போகிறோம் என்பதை தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் நமக்கெல்லாம் கடந்த சில மாதங்களாக பணிகளை ஒதுக்கி திட்டங்களை வகுத்து என்னென்ன பணிகளை முன்னெடுக்க வேண்டும் என்று அவ்வப்போது அறிவித்து வந்திருக்கிறார்கள் என்பதை நீங்கள் அறிவீர்கள். முதற்கட்டமாக ஒவ்வொரு தொகுதிக்கும் தலைமை கழகத்தின் சார்பில் தொகுதி பார்வையாளர்கள் நியமிக்கப்பட்டு ஒன்றிணைவோம் வா என்று சொல்லி உங்களுக்கென்று ஒரு பிரத்யேக வேலையை வழங்கி அதில் இத்தனை சதவீதம் உறுப்பினர்களை திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் சேர்க்க வேண்டும். கட்சிக்காக அல்ல, மண், மொழி, மானம் அவற்றிற்காக அரசியல் மனமாச்சரியங்களை கடந்து அரசியல் சிந்தனை இல்லாமல் இருக்கின்றவர்களெல்லாம் அரசியல்படுத்த வேண்டும் என்பதற்காக, நம்முடைய அணியிலே சேர்க்க வேண்டும் என்பதற்காக அந்த தலையாய பணியை நமக்கு இட்டு அதிலே நம்முடைய மாவட்ட கழகத்துடைய செயலாளர், ஒன்றிய கழகத்துடைய செயலாளர்கள், நகர கழகத்துடைய செயலாளர்கள், நகர நிர்வாகிகள், ஒன்றிய நிர்வாகிகள், அணியினுடைய பொறுப்பாளர்கள் அத்தனை பேரும் இந்த மாவட்டத்திலே மட்டுமல்ல, தமிழ்நாடு முழுக்க ஏறத்தாழ 30லிருந்து 40% பொதுமக்களில் இருக்கின்ற எண்ணிக்கையை திராவிட முன்னேற்ற கழகத்திலே சேர்த்த பெருமை உங்களுக்குத்தான் உண்டு. அப்படிப்பட்ட ஒரு இயக்கம் இந்தியாவில் எங்கேயாவது இருக்கிறதா என்றால் அது திராவிட முன்னேற்ற கழகத்தை தவிர வேறு இயக்கத்திற்கு இல்லை என்று உறுதியாக சொல்லலாம். எனவே அந்த பணியை செவ்வனை முடித்த ஒன்றிய கழகத்துடைய செயலாளர்களுக்கு, நகர கழகத்துடைய செயலாளர்களுக்கு, பேரூர் கழகத்துடைய செயலாளர்களுக்கு, அவர்களோடு இணைந்து பணியாற்றிய அத்தனை பேருக்கும், அவர்களெல்லாம் ஒருங்கிணைத்த மாவட்ட கழகத்துடைய செயலாளருக்கும் என்னுடைய நன்றியை, பாராட்டுதலை ஏற்கனவே தெரிவித்திருந்தாலும் கூட மீண்டும் மீண்டும் என்னுடைய நன்றியை, வாழ்த்துக்களை தெரிவிக்க வேண்டிய அவசியத்தில் இருக்கிறேன். அந்த பணிகளை சிறப்பாக முடித்தோம். அதற்கு பிறகு தேர்தல் ஆணையம் போதெல்லாம் புதிய புதிய உத்திகள், புதிய புதிய வேலைகளை நமக்கு அறிமுகப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். 1996இல் நான் நாடாளுமன்றத்துக்கு போட்டி போட்டபோது இந்த BLA 2வும் கிடையாது, BLOவும் கிடையாது. இப்போ என்னென்னமோ பேர் வந்துருச்சு. தேர்தல் ஆணையம் என்னென்னமோ பண்ணுறாங்க. என்னென்னா, அப்போல்லாம் வாக்குச்சாவடியில், வாக்குப்பதிவில், வாக்காளர் பட்டியலில் இறந்து போனவர் பேர் கூட இடம்பெற்றிருக்கும், இடம்பெயர்ந்தவர் பேர் கூட இடம்பெற்றிருக்கும். ஆனால் அப்போ தேர்தல் ஆணையம் ஒழுங்காக இருந்தது, தேர்தல் ஒழுங்காக நடந்துச்சு. வாக்காளர் பட்டியல் தப்பாக இருந்தாலும், வாக்குச்சாவடியில் தப்பு இருந்தாலும் தேர்தல் ஒழுங்காக நடத்துவதற்கு தேர்தல் ஆணையம் அன்றைக்கு தயாராக இருந்தது. ஏன்னா தேர்தல் ஆணையத்தை அன்றைக்கு இருக்கிற பிரதமரோ, அன்றைக்கு இருக்கிற உள்துறை அமைச்சரோ கட்டுப்பாட்டுக்கு வைக்கல. ஆனால் இப்போ பாருங்கள், நம்ம தேர்தல் பார்வையாளர் போட்டு, BLA 2 BLC போட்டு, இப்போ அதெல்லாம் பார்த்தாதுன்னு இப்போ ஒருங்கிணைப்பாளர்னு ஒன்று போட வேண்டிய அவசியத்துக்கு நான் வந்திருக்கோம். ஏன் 96ல் இல்லை, 99ல் இல்லை, 2001ல் இல்லை? அப்போல்லாம் நல்லவர்கள் நாடாண்டார்கள், தேர்தல் கமிஷன் யாரும் தலையில்லை. ஆனால் இப்போ தேர்தல் கமிஷனாகவே இல்லை, அது பிஜேபியின் ஒரு கிளை மாதிரி ஆயிடுச்சு. எப்பெல்லாம் திருடர்கள் ஊரில் அதிகமாக இருக்காங்களோ அப்போல்லாம் வீட்டுக்கு நம்ம அதிகமாக பத்திரமா பூட்டு போட வேண்டியதாக இருக்குது. அது மாதிரி இந்த தேர்தல் ஆணையம் பல திருட்டு வேலைகளில் ஈடுபடுவ காரணத்தினால் நம்ம எச்சரிக்கையாக பல்வேறு பணிகளை நாம் முடுக்கிவிட வேண்டியிருக்கிறதுங்கிற அவசியத்தை என்னுடைய தலைவர் உணர்ந்து BLU 2 போட்டோம். ஏற்கனவே வட்டக்கழக செயலாளர்கள், பகுதி கழக செயலாளர், நகரத்தில், கிராமத்தில் பேரூர் கழக செயலாளர்கள், ஒன்றிய கழகத்துடைய செயலாளர்கள், நகர கழகத்தில் செயலாளர்கள், இத்தனை பேரும் செம்மையாக பணியாற்றி கொண்டிருக்கிறோம். என்றாலும் கூட பழைய மாதிரி இன்றைக்கி எலெக்ஷன் இல்லை. ஒரு காலத்தில் எலெக்ஷன்னா தேர்தலுக்கு 10 நாளைக்கு முன்னாடி, 20 நாளைக்கு முன்னாடி வேலை செஞ்சால் போதும், வேட்பாளர் அறிவிச்சா போதும். வேட்பாளர் பட்டியல் நம்ம கையில் இருந்தது, பூத் ஸ்லிப் நம்ம கையில் இருந்தது, எல்லாமே நம்ம கையில் இருந்தது. நேர்மையாக நடத்த வேண்டியது மட்டும் அவங்க கையில் இருந்தது. இப்போ எல்லாம் அவங்க கையில் போயிடுச்சு. நேர்மையாக நடத்த வேண்டிய பொறுப்பு நமக்கு வந்துடுச்சு. அவன் நேர்மையாக இல்லை. அதனால் இவ்வளோ வேலையை நம்ம பண்ண வேண்டியது இருக்குது. பூர்வாங்க வேலைகள்லாம் பண்ண வேண்டியிருக்கு.
எனவே இப்படிப்பட்ட ஒரு தேர்தலை எதிர்கொள்வதற்கு இன்றைக்கு இந்தியாவிலே எந்த தலைவருக்கும் தோன்றாத எண்ணங்கள் எல்லாம் தோன்றி, ஏன்னா நம்ம தான் இன்றைக்கு தாக்கப்படுகிறோம் ஒன்றிய அரசால். இன்றைக்கு தமிழ்நாட்டிலே மட்டும்தான் ஒரு இயக்கம் வீறு நடை போட்டு ஆட்சியிலேயும் கட்சியிலேயும் உயர்ந்திருப்பதற்கு காரணம் இந்த மண்ணை பதப்படுத்திய பெரியார், அண்ணா, கலைஞர் இவர்கள் எல்லோரும் நம்மோடு இருந்த காரணத்தினாலே தான். நான் நாடாளுமன்றத்தில் நீண்ட காலம் பணியாற்றவன் இந்த முறையில் சொல்கிறேன். எல்லா மாநில கட்சிகளையும் கிட்டத்தட்ட முடிச்சுக்கிட்டே இருக்காங்க. ஆம் ஆத்மின்னு ஒரு கட்சி தலைநகரத்தில் பெருசாக இருந்துச்சு. 2Gயில் என்ன எதிர்த்தே ஒரு மிகப்பெரிய 2 லட்சம் பேர் 20 லட்சம் பேர் கொண்டு வந்தாங்க. பெரிய போராட்டத்தை அண்ணா சாராவும் அரவிந்த் கெஜ்ரிவால் நடத்தினாங்க. அந்த கட்சியை இருக்கிற மாதிரி தெரியல, அந்த தலைவர் இருக்கிற மாதிரி தெரியல. சிவசேனா மிகப்பெரிய இயக்கமாக இருந்தது மகாராஷ்டிரத்தில். அவர்களை கண்டால் எல்லாம் பயந்தாங்க, ஆட்சி பொறுப்புக்கு வந்தார்கள். ஆனால் அந்த கட்சி இன்னைக்கு இல்லை. இன்னைக்கு உத்தரப்பிரதேசத்தில் பல கட்சிகளை காணும். இந்தியாவிலேயே ஒரு தன்னிச்சையான தலித் முதலமைச்சர் அப்படின்னு பகுஜன் சமாஜ் கட்சியில் மாயாவதி வந்தாங்க. அந்த அம்மா இந்திரா காந்திக்கு பிறகு இரும்பு மனிதர்லாம் சொன்னாங்க. அந்த அம்மா இப்போ பிஜேபி ஆஃபீஸில் வேலை செஞ்சுட்டு இருக்க மாதிரி ஆயிடுச்சு. இப்படி மாநில கட்சிகளை எல்லாம் அழித்து விட்டு ஒரே கட்சி தான் ஆளணும், ஒரே மதம், ஒரே மொழி, ஒரே பண்பாடு, ஒரே கலாச்சாரம், ஒரே தேர்தல், எல்லாம் ஒரே ஒரே ஒரே, யாருக்கும் எந்த அடையாளமும் இருக்கக்கூடாது. இப்படி மாநில கட்சிகள் எல்லாம் முடிச்சுட்டா தேசிய கட்சிகள் தான் இருக்கும். தேசிய கட்சியில் கம்யூனிஸ்ட் இருக்குது, காங்கிரஸ் இருக்குது, அவங்க நம்ம பார்த்துக்கலாம், நம்ம தான் 100 வருஷத்துக்கு ஆளலாம் அப்படிங்கிற அகந்தையில் தான் இந்த கட்சிகள் எல்லாம் முடிக்கிறாங்க. இந்த கட்சிகள் எல்லாம் சொல்கிற மாதிரி பயந்து போய் இருக்கிறாங்க. ஆனால் ஒரே ஒரு இயக்கம் தான் ஆட்சியையும் கையில் வச்சுக்கிட்டு, ஆட்சியில் இல்லைன்னா என்ன வேணாலும் பேசலாம், பொறுப்பில் இல்லைன்னா என்ன வேணாலும் பேசலாம், எதுவும் பாதிக்காது. ஆனால் முதலமைச்சராக இருந்து கொண்டு, கட்சி தலைவராக இருந்து கொண்டு பீகார் வரைக்கும் போய் நாங்கள் அவுட் ஆஃப் கண்ட்ரோல் ஆஃப் டெல்லின்னு சொல்லக்கூடிய ஒரே தலைவர் நம்முடைய தலைவர் தான். இதுதான் எங்களுக்கு கண்ணை உறுத்துது. எப்படி ஒரு ஆள் இவ்வளவு துணிச்சலா எல்லாரும் வண்டி போடுகிற போது இவர்கள் மட்டும் எப்படி இந்த அடையாளத்தோடு வாழ்கிறார்கள்? அதற்கு காரணம் என்ன? மண், மொழி, மானமும் சொன்னார்ல, தமிழ் மொழி, தமிழ் மொழிக்கென்று இருக்கின்ற திராவிட நாகரிகம், திராவிட நாகரிகம் கொடுத்த பண்பாடு, அந்த பண்பாடு நமக்கு போதித்திருக்கிற சமத்துவம், நம்மிடத்தில் இருக்கிற சமூக நல்லிணக்கம், நமக்கு இருக்கிற கல்வி அறிவு. 1901 தமிழ்நாட்டில் அப்போ இருக்க சென்னை ராஜதானி ஆந்திராவும் சேர்த்து கல்வி அறிவு எண்ணிக்கை எவ்வளோ தெரியுமா? படித்தவங்க 1% ரெக்கார்டில் இருக்கு. 100 வருஷத்துக்கு முன்னாடி, 125 வருஷத்துக்கு முன்னாடி 1% தான். அந்த 1% யார் படிச்சிருப்பா? ஐயரு, புள்ள மாதிரி இல்லைன்னா எங்கேயாச்சும் ஒரு 4 பேர் வேற பெரிய ஜாதகம் படிச்சிருப்பாங்க. இன்றைக்கு அந்த நிலைமை மாறி இருப்பதற்கு காரணம் இந்த இயக்கம் தான். இது அவங்களுக்கு கண்ணை உறுத்துது. எப்படியாவது திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆட்சி பொறுப்பிலிருந்து எடுத்து விட வேண்டும் என்று துடிக்கிற காரணத்தினால் அவர்களை நாம் விட்டுவிடக்கூடாது என்பதற்காக தான் நம்முடைய தலைவர் இவ்வளவு கவனமாக எல்லாத்துக்கும் வெவ்வேறு வேலைகள் இருந்தாலும் கூட யாரும் விடுபட்டு கூட என்பதற்காக என்னதான் ஒன்றிய கழக செயலாளர் வேலை செய்தாலும், வட்டக்கழக செயலாளர், பகுதி கழக செயலாளர் வேலை செய்தாலும், பேரூர் கழக செயலாளர் நிர்வாகத்தில் இருந்தாலும் கூட அது கட்சி நிர்வாகம். நிச்சயமாக அவர்கள் மூலமாக தான் எல்லாம் வரும், எல்லா பணிகளும் அவர்கள் மூலமாக தான் நடக்கும். என்றாலும் கூட அணிகளுடைய பொறுப்பாளர்கள், மாவட்ட கழகத்தினுடைய நிர்வாகிகள், ஏனைய பொறுப்பாளர்கள் யாரும் இந்த BLA 2 நம்ம இல்லையே, BLCயில் நம்ம இல்லையே, இந்த தேர்தல் நமக்கு எந்த வேலையுமே இல்லையே அப்படின்னு ஒதுங்கிவிடக்கூடாது என்பதற்காகவும் எல்லோரையும் இதில் ஈடுபடுத்தி ஒரு மாபெரும் வெற்றியை பெற்று ஆட்சிக்கு வரப்போகிறோம். தமிழ்நாட்டுக்காக இல்லை, நான் இன்னும் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். இன்றைக்கு ஆந்திராவில் இருக்கின்ற சந்திரபாபு நாயுடு கட்சியாக இருந்தாலும், ஜெகன்மோகன் கட்சியாக இருந்தாலும், அல்லது அவர்களோடு கூட்டணியில் இருக்கிற சிவசேனா கட்சியாக இருந்தாலும், அவர்களோடு கூட்டணியில் இருக்கிறவர்களே எங்களை நாடாளுமன்றத்திலே பார்த்து, நாங்கள் நாடாளுமன்றத்திலே முழங்கினால், அமித்ஷாவை எதிர்த்து, அரசாங்கத்தை எதிர்த்து, பிரதமரை எதிர்த்து முழங்கினால் அவர்கள் எங்கள் கை கொடுத்து பாராட்டிவிட்டு சொல்லக்கூடிய அடுத்த ஒரே வார்த்தை, அரசியல் நெருக்கடிக்காக நாங்கள் இந்த ஓட்டு வந்துவிட்டோம், பிஜேபியோட வந்துட்டோம், வர வழி இல்லை. ஆனால் இந்தியாவை, அரசியல் சட்டத்தை காப்பாற்றுகின்ற ஒரே தகுதிமிக்க தலைவர் உங்களுடைய தலைவரும் உங்களுடைய இயக்கம் தான். இந்த தேர்தலே சொன்னாங்க, ஒரு அமைச்சரே சொன்னார், 400 இடங்களை நாங்கள் பெற்றுவிட்டால் அரசியல் சட்டத்தை திருத்துவோம், அல்லது இந்த அரசியல் சட்டத்துக்கு வேறு சட்டம் கொண்டு வருவோம். என்ன காரணம்? இந்த அரசியல் சட்டத்தில் எல்லா உரிமையும் இருக்குது. ஒரு மாநிலத்துக்கு பிடிக்கலன்னா இன்னொரு மொழியை திணிக்காத அரசியல் சட்ட பாதுகாப்பு இருக்குது. நேரு பண்ணியிருக்காரத. அரசியல் சட்டத்தில் தாழ்த்தப்பட்டவர்களுக்கு என்ன பாதுகாப்பு இருக்குது? மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு என்ன பாதுகாப்பு இருக்குது? இஸ்லாமியர்களுக்கு என்ன பாதுகாப்பு இருக்குது? கிறிஸ்தவர்களுக்கு என்ன பாதுகாப்பு இருக்குது? ஒரு மாநிலத்தில் மொழி சிறுபான்மை இருந்தால் என்ன பாதுகாப்பு?
தமிழ்நாட்டில் தெலுங்கு பேசுகிறவங்க இருக்காங்க, கன்னடம் பேசுகிறவங்க இருக்காங்க. அவர்கள் இங்கே வந்து தொழில் பண்ணால் கல்லூரி அமைச்சாங்க, அவர்களுக்கு என்ன பாதுகாப்பு? அதே மாதிரி தமிழர்கள் போய் டெல்லியில் உட்காந்துருந்தாங்கன்னா அவங்களுக்கு என்ன பாதுகாப்பு? மகாராஷ்டிராவில் உட்காந்துருந்தா அவங்களுக்கு என்ன எல்லாமே இருக்குது. இவ்வளவும் இருந்து இந்த உரிமைகள் எல்லாம் தருவது யார்? நாடாளுமன்றம். அந்த நாடாளுமன்றம் தவறளித்தால் அந்த சட்டத்தை தட்டி கேட்கறது யார்? உச்சநீதிமன்றம். சரி, இவர்களெல்லாம் ஒரு ஜனநாயகத்துக்கு வரணும்னா தேர்தல் நடக்கணும். அந்த தேர்தலை நடத்த வேண்டியது யார்? தேர்தல் ஆணையம். இவ்வளவு சொன்னவங்க தான் அரசியல் சட்டம். 2 வருஷம் உட்கார்ந்துருந்தாங்க. 2 ஆண்டு காலம் உட்கார்ந்து எழுதி விவாதங்கள் நடந்து உருவாக்கப்பட்ட அரசியல் சட்டம் இப்போ அவங்களுக்கு இடைஞ்சலா இருக்கு. ஏன்னா இதில் இஸ்லாமியர்களுக்கு பாதுகாப்பு இருக்குது, முஸ்லீம்களுக்கு பாதுகாப்பு இருக்குது, கிறிஸ்தவர்களுக்கு பாதுகாப்பு இருக்குது, மொழிச்சிறுபான்மைக்கு பாதுகாப்பு இருக்குது, தாழ்த்தப்பட்டவர்கள், இந்த எந்த அடையாளமும் இல்லாமல் வேறு ஒரு அரசியல் சட்டத்தை கொண்டு வந்து இதை ஒரு மதம், ஒரு மொழி, ஒரு தேசம் என்று சொல்லக்கூடிய அளவை கொண்டு வர வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த மாநில கட்சிகள் எல்லாம் முடிக்கணும்னு முடிச்சுட்டு இருக்காங்க. யாருக்காவது முடிஞ்சு போச்சுன்னா 1-2 தான் இருக்கு, 1-2 தான் இருக்கு. அவர்களுக்கு இப்போ இருக்கிற ஒரே தடை, என்ன பண்ணாலும், என்ன விசித்திரமான வேலைகள் எல்லாம் செய்தாலும் தமிழ்நாட்டில் அவருடைய வேலை எடுபடாததுக்கு போனதற்கு காரணம் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ற இந்த மனிதரும், இவருக்கு பின்னால் இருக்கிற பெரியார், அண்ணா, கலைஞர் என்ற அந்த தத்துவவாதிகளும் இன்னமும் வாழ்ந்து கொண்டிருக்கிற காரணத்தினாலே தான் அவங்களால கால் பண்ண முடியல. எனவே நேரடியாக வர முடியாமல் இப்போ யார் மூலமே வர்றாங்க. நேற்று ஆசிரியர் ஐயா வீரமணி பேசினார். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர், முதலமைச்சர், மின்சாரம், இந்த மின்சாரம் மின்மணி பூச்சிகளுக்கு பயப்படாதுன்னார். மின்மணி பூச்சினா புரியுதா? அந்த மின்மணியை பூச்சி பிடிச்சிட்டு வர்றான், எடப்பாடி பழனிசாமி பிடிச்சிட்டு வர்றாங்க. எதையாவது செய்து திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியை கவிழ்த்து விட வேண்டும், மீண்டும் வரக்கூடாது என்று எண்ணுகின்ற இவர்களுடைய அந்த மனப்போக்கை தடுத்து நிறுத்த வேண்டும் என்றால் இந்த தேர்தல் தமிழ்நாட்டுக்கான தேர்தலாக நாம் பார்க்கக்கூடாது. இந்த தேர்தல் இந்தியாவை காப்பாற்ற போகிற தேர்தல், இந்திய அரசியல் சட்டத்தை காப்பாற்ற போகிற தேர்தல். இந்த தேர்தல் வங்காளியையும், மராட்டியையும், பீகாரையும், அங்கே இருக்கிற மனிதர்களையும் காப்பாற்றக்கூடிய ஒரே தேர்தல் இந்த தேர்தல். அந்த செயலை செய்யக்கூடிய ஆற்றல் மிக்க ஒரு தலைவர் நம்முடைய தலைவர். இவ்வளவு பெரிய லட்சியத்துக்கு முன்னாடி நான் போனேன், எம்எல்ஏ ஒன்றும் செய்யலை, சேர்மன் ஒன்றும் செய்யலை, இந்த டிரான்ஸ்ஃபர் ஒன்று கொடுத்தா நடக்கலை, எங்கள் அக்கா பையனுக்கு சத்துணவு வந்துச்சு கிடைக்கல, இதெல்லாம் இருக்கும், இல்லாமலாம் இருக்காது. நான் ஒன்றிய கழக செயலாளராக இருந்து, மாவட்ட கழக செயலாளராக வந்து, அப்புறம் கொள்கை பரப்பு செயலராகி, அப்புறம் துணை பொதுச் செயலாளர் இருந்து, போன தேர்தலில் முழு பொறுப்பையும் தலைவர் என்ற கொடுத்துருந்தார். கட்சி தேர்தல் தூங்கவே முடியல, பிபிஐ ஏறி போச்சு. ஒரு நாளைக்கு அறிவாலயத்தில் 10 பஸ் வரும். எங்கேருந்து? எட்டயபுரத்துலேருந்து வரும், கன்னியாகுமரியிலேருந்து வரும். இந்த தேர்தல் தப்பு, அவ்வளவும் பார்த்தேன். ஆனால் அவ்வளவையும் நேர்மையாகவும் ஜனநாயகமாகவும் செய்து முடித்த இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். வேற எந்த கட்சியும் அப்படி கிடையாது. நான் இவ்வளவு கூடகாரம் சொல்வதற்கு காரணம், எனவே இந்த தேர்தலில் யார் எம்எல்ஏ வந்தா என்ன, யார் அந்த தொகுதிக்கு வந்தா என்ன, கூட்டணி கட்சிக்கு போயிட்டு என்ன பண்ணுறது, இதையெல்லாம் விட்டுவிட்டு இந்த தேசத்தை காப்பாற்ற, இந்திய நாட்டை காப்பாற்ற, நம்முடைய மொழியை, மானத்தை, மண்ணை காப்பாற்ற நாம் எல்லோரும் ஓரணியிலே பயன்பட வேண்டும் என்பதற்காகத்தான் உங்களுக்கு அந்த பொறுப்புகளை வழங்கியிருக்கிறார்கள். கை எவ்வளோதான் வேகமாக பேசினாலும், கால் எவ்வளோதான் வேகமாக நடந்தாலும், உள்ளே இருக்கிற உறுப்புகள் சரியாக இருக்கணும்ல. ஒரு சின்ன நகத்துக்கு போக வேண்டிய நரம்பு கட்டாயிடுச்சுன்னா அவங்க நடக்க முடியுதா? ஷூ போட முடியுதா? செருப்பு போட முடியுதா? எனவே இங்கே மேலே உட்காந்துருக்கீங்க எல்லாம் கை, காலு, கண்ணு, உதடு மாதிரினா நீங்கள் தான் உள்ளே இயங்குகின்ற உண்மையான உறுப்புகள் என்பதற்காகத்தான். நீங்கள் இயங்கினால்தான் மாவட்ட செயலாளர், நீங்கள் இயங்கினால்தான் துணை பொதுச் செயலாளர், நீங்கள் இயங்கினால்தான் டிபிஜி எம்எல்ஏ, நீங்கள் இயங்கினால்தான் மாவட்ட கழகம் நிர்வாகிகள். எனவே உங்களுக்கும் வேலை தர வேண்டும். அதே நேரத்தில் அந்த 10 பூத்தை கொடுத்துட்டோம். இந்த 10 பூத்தில் மாவட்ட செயலரே உள்ள வரக்கூடாது, ஒன்றிய செயலரே உள்ள வரக்கூடாது, நகர செயலரே உள்ள வரக்கூடாது. அப்படிங்கிறதுக்காக அந்த பொறுப்பு, இந்த பொறுப்பு கட்சி நிர்வாகிகளோடு இணைந்து, தேர்தல் பார்வையாளரோடு இணைந்து எதெல்லாம் நீக்கணும், எதெல்லாம் ஒதுக்கணும், என்னென்ன வேலையை கையில் கொடுத்துருக்கோம். இந்த பணிகளை எல்லாம் செவ்வனை நீங்கள் செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் உங்களிடத்தில் ஒப்படைத்திருக்கிறோம். எனவே ஒற்றுமையாக இருந்து நம்முடைய ஒரே நோக்கம், நம்முடைய ஆட்சி மீண்டும் வளர வேண்டும், நம்முடைய முதலமைச்சராக நம்முடைய தலைவர் வர வேண்டும், இந்தியாவை காப்பாற்ற வேண்டும், இந்தியாவினுடைய அரசியல் சட்டத்தை காப்பாற்ற வேண்டும். அதற்காக உறுதி எடுத்துக்கொண்டு நம்முடைய சின்ன சின்ன கோபங்களை, சின்ன சின்ன கவலைகள் எல்லாம் ஒதுக்கி தள்ளிவிட்டு ஒரு உயர்ந்த லட்சியத்திற்காக, இந்த இயக்கத்திற்காக நீங்கள் பாடுபட வேண்டும் என்று உங்களை எல்லாம் பணிவன்போடு கேட்டு, காலையிலே பல்வேறு நிகழ்ச்சிகள் எனக்கு இருந்த காரணத்தினால் வருவதிலே சிறு தாமதம், அதற்காக என்னுடைய வருத்தத்தையும் தெரிவித்து உங்களை மீண்டும் வணங்கி நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.